படையாண்ட மாவீரா இந்த படத்தோட ஸ்கிரிப்ட் புக்கை முத கௌதம் அண்ணன் வந்து எனக்கு கொடுத்தாரு. கௌதம் அண்ணன் எனக்கு வந்து இந்த தமிழ் தேசிய காலத்தில் நாங்கள் பயணித்த காலத்தில் எனக்கு கௌதம் அண்ணன் உட்பட அதில் நிறைய அண்ணன்கள் வந்து நமக்கு சொந்தமானாங்க. அதில் கௌதம் அண்ணன் ஒருத்தர். கௌதம் அண்ணன் எனக்கு ரொம்ப பிடிக்கும். காரணம் என்னென்னா, அவர் அந்த கிண்டியில் நடத்தின ஒரு ஆர்ப்பாட்டமும் ஜல்லிக்கட்டுக்காக மதுரையில் நடத்தின ஆர்ப்பாட்டம்லாம் அவரை பார்த்து ரொம்ப அது ஒரு உணர்வாக எந்த ஒரு எதிர்பார்ப்பு இல்லாமல் தமிழக மக்களுக்காக ஒரு போராடக்கூடிய ஒரு போராளி. அந்த வேளை அவர் முதல்ல அந்த ஸ்கிரிப்டை கொண்டு வந்து கொடுத்த உடனே நான் என்னுடைய நிறுவனத்தில் நான் ஒரு பாலிசியாக வச்சுருக்கேன், எந்த ஜாதிய படமும் நான் எடுக்கிறது இல்லை அப்படின்றது ரொம்ப தெளிவாக இருப்பேன். அப்போ முறையாக வந்து அண்ணன் வந்து இந்த பல ஸ்கிரிப்டை என்கிட்ட கொடுத்தோன்னே நான் படித்து பார்த்தா ஸ்கிரிப்ட் நல்லா இருந்தது. பட் என்னென்னா, எனக்கு ஒரு சந்தேகம் என்னென்னா, எனக்கு வந்து காடுவெட்டி குருவனை பற்றின இமேஜ் வந்து அவருடைய பிம்பம் எனக்கு வேறு மாதிரி ஒன்று இருந்தது. என்னென்னா, மகாபலிபுரத்தில் அவர் பேசின வீடியோக்கள் அதிகமாக வந்து அந்த யூடியூப்பில் வரும். அதை நான் பார்த்துருக்கேன். அப்போ வந்து நான் அவரை வந்து ஒரு ஜாதி தலைவர் போல் அவ்வளோதான் அவரை பற்றின நமக்கான புரிதல் இருந்தது. அப்போ எனக்கு இப்படி எழுதியிருக்காரு, இது உண்மையா இல்லை இவர் மிகைப்படுத்தி எழுதியிருக்காரா அப்படின்றதுக்காக நான் என்ன பண்ணேன், பலவூர் முரளிவன்மன் அடிக்கலான்னு பார்த்தேன். அவர் தான் வசனம். அப்போ அவர்கிட்டயே போய் எப்படி இது எப்படி கேட்குறது அப்படின்ட்டு அப்புறம் கலைஞரனுக்கு கால் பண்ணேன். அவரும் அந்த தஞ்சாவூர் மாவட்டத்தை சேர்ந்தவர்ன்றதுனால கலைஞரனுக்கு கால் பண்ணேன். கலைஞர்கிட்ட கேட்டேன், ஆனால் இந்த மாதிரி நான் இந்த மாதிரி புக்கு கொடுத்தாரு, அவர் எப்படி அப்படின்றலாம் கேட்காம காடுவெட்டி குருவனெல்லாம் யார், அவருடைய பின்புலம் என்ன அப்படின்றது அப்போ கேட்கும்போது அவர் சொன்னது எனக்கு ஆச்சரியமாக இருந்தது. ஓ, இப்படிப்பட்ட ஒருத்தர் தான் இப்படி தவறான ஒரு பிம்பம் கட்டமைக்கப்பட்டோன்னா, ஆமாம் எல்லாருக்குமே இயல்பாக வந்து ஒரு கோபம் இருக்குது. அந்த அவருடைய நெகட்டிவ் ஒர்ஷனை மட்டும் நம்ம எடுத்துக்கிட்டோம். ஏன்னா என்னை பொறுத்தவரை எனக்கு 2009 முன்னாடி வரைக்கும் எனக்கு அரசியல் புரிதல் பெருசாக இல்லை, நுனிப்புள் மேய்கிறது தான், அதாவது சொன்னால் கேட்டுக்கிறது. 2009 மே 18 அப்புறம் தான் நான் வந்து தமிழர்கள்னால் என்ன, தமிழ் தேசியம்னா என்னென்னு எனக்கு புரிய ஆரம்பிச்சிது. அதுக்கப்புறம் வந்து தலைவரை பற்றி படிக்கிறேன். படித்ததுக்கப்புறம் இப்படி ஒரு தலைவனாக இவர் இதுக்காக தான் போராடி இருக்காரான்னு தெரிஞ்சுக்கிட்டதுக்கப்புறம் அன்னைக்கு நான் வந்து தலைவர் வந்து பிரபாகரன் அவர்களை தலைவனை எடுத்துக்கிட்டு இருந்தேன். இப்போ வரைக்கும் எனக்கு தலைவர் அவர் தான், இனியும் அவர் தான் தலைவர். எனக்கு வந்து என்னுடைய வாழ்நாள் முழுக்க ஒரே தலைவன் வந்து பிரபாகரன் தான். அவரை தலைவனாக ஏற்றுக்கிறேன். அப்படி அவரை தலைவனாக ஏற்றுக்கிட்ட நாங்கள் வந்து ஜாதியை இதுக்குள்ளே வந்து சாதிக்கு அப்பாற்பட்டவர்கள், ஜாதிக்குள்ளே எந்த ஜாதிக்குள்ளேயும் வந்து நம்ம. ஆனால் இங்கே நம்ம தமிழ் சமூகத்தில் என்ன ஆயிடுச்சுன்னா, இங்கே இருக்க ஜாதிய தலைவர்கள் எல்லாருமே வந்து ஒரு ஜாதிக்காக போராடினவங்க இல்லை, தமிழ் மக்களுக்காக போராடினவங்க தான். அவங்க வந்து அவங்கள எடுத்து பிரதிநிதிப்படுத்திக்கிட்டாங்க. இவங்க எங்கள் ஜாதி தலைவர் ஒரு முக்கியமானவர் அப்படின்னு எடுத்துக்கிட்டாங்களே தவிர அவங்க தமிழர்களுக்காக தான் போராடியிருக்காங்க. நம்ம தான் வந்து அப்படி எடுத்துக்கிட்டு அவங்க ஜாதிய தலைவர்களாக நம்ம கட்டமைக்கப்பட்டிருக்கோம். பட் அப்படி நான் வந்து ஜாதிக்கு அப்பாற்பட்டவங்கன்னா மதத்துக்கு அப்பாற்பட்டது. மதத்தை வந்து நான் என்னோட பார்வை மதத்தை பார்த்தேன்னா, மதம்ன்றது வந்து அவங்கவுங்க நம்பிக்கை. எனக்கு ஒரு விஷயம் பிடிக்குது, நான் நம்புகிறேன். அது இல்லைன்னு சொல்கிறதுக்கு வந்து யாருக்கும் உரிமை கிடையாது, ஒரு வன்முறையாக தான் பார்க்குறேன். இப்போ எனக்கு எங்கள் அம்மாவை வந்து நான் தெய்வமாக பார்க்குறேன். அதை நான் வந்து பகுத்தறிவுன்ற முறையில் வந்து இல்லை இறந்து போனவங்க எப்படி தெய்வமாக முடியும் அப்படின்னு நீங்கள் சொன்னீங்கன்னா அது எனக்கும் தெரியும். பட் அது என்னோடய நம்பிக்கை. எனக்கு பிடிச்ச ஒரு நம்பிக்கையை நீங்கள் வந்து இல்லைன்னு மறுக்கிறத வந்து அது வன்முறையாக தான் பார்க்குறேன். அதனால் வந்து மதமும் அவங்கவுங்க விருப்பப்பட்ட கடவுளுக்கு முடுக்கிறாங்க, அவங்க அப்படி தான் பார்க்கணுமே தவிர நீ இதை தான் முன்னே இதை கும்பிடக்கூடாதுன்னு சொல்கிறதுலேயும் எனக்கு உடன்பாடு கிடையாது. நான் அப்படி தான். அப்போ காடுவெட்டி குருவனோட ஸ்கிரிப்டை படித்ததுக்கப்புறம் ஒரு நல்ல மனிதன் எப்படிலாம் வந்து புறக்கணிக்க இந்த சமூகத்தால் வந்து அவரை வந்து தவறாக கட்டமைக்கப்பட்டிருக்கு அப்படின்னு பார்க்கும்போது எனக்கு ரொம்ப கஷ்டமாக இருந்தது. இப்படி தான் நம்ம தமிழ் சமூகத்தில் மறைக்கப்பட்ட தலைவருடைய வரலாறு நிறையா இருக்குது. நெய்வேலியில் அவர் என்எல்சிக்காக போராடினப்போ பர்டிகுலராக ஒரு கம்யூனிட்டிக்காக போராடல, ஒட்டுமொத்த தமிழர்களுக்காக போராடினேன். அன்றைக்கி வந்து என்எல்சின்னு ஒன்று வந்துருந்துச்சுன்னா அன்றைக்கி வந்து அந்த மக்கள் எவ்வளோ பாதிக்கப்பட்டிருப்பாங்கன்னு நமக்கு எல்லாருக்குமே தெரியும். அப்படிப்பட்ட ஒரு தலைவர் அப்படின்றது இது படித்ததுக்கப்புறம் தான் எனக்கு தெரிய வந்தது. அதுக்காக நான் ரொம்ப வருத்தப்படுறேன். என்னென்னா வந்து நான் தான் சொல்லேன், 2009 அப்புறம் தான் தலைவரை பற்றியே தெரிஞ்சுக்க ஆரம்பிச்சிட்டேன். அதுக்கு முன்னெல்லாம் எல்டிடின்னு ஒன்று இருக்குது, சண்டை போட்டுக்கிட்டு இருக்காங்க, ஸ்ரீலங்காவில் ஒரு பிரச்சனை போயிட்டு இருக்கு அப்படின்னு தான் தெரியுமே தவிர 2009 அப்புறம் இங்கே நம்ம அண்ணன்கள் எல்லாரும் வந்து ஜாதி இல்லைன்றதுக்கு நான் இன்னொன்று கூட உங்களுக்கு எடுத்துக்காட்டு சொல்லுவேன். தலைவர் பிரபாகரனுக்காக நின்ன நம் தலைவர்கள், அண்ணன் திருமாவளவன் அண்ணா இருக்கட்டும், அண்ணன் சீமான் அண்ணா இருக்கட்டும், அண்ணன் வேல்முருகன் இருக்கட்டும், ஐயா ராமதாஸ் அவர்கள் இருக்கட்டும், அன்புமணி அண்ணா இருக்கட்டும், இயக்குநர்கள் ரமீன் அண்ணா இருக்கட்டும், தங்கர்பச்சன் அண்ணா இருக்கட்டும், சேரன் அண்ணா இருக்கட்டும், வெற்றிமாறன், எல்லாருமே எல்லாம் ஜாதிக்கு அப்பாற்பட்டு தலைவர் பிரபாகரனுக்காக பின்னாடி தலைவர்கள் தான்.
ஸோ தமிழ் தேசியத்தை ஏற்றுக்கொண்டவர்கள் வந்து ஜாதிக்குள்ளே வந்து நிற்க மாட்டாங்கன்னு நான் நம்புகிறேன். அதுக்காக நீங்கள் ஜாதியே இல்லையானா இருக்குது, அங்கங்கே இருக்குது, அது ஒழிக்கப்படணுன்றது தான் நம்ம ஆசை. இந்த படத்தை பொறுத்தவரை நான் பார்க்கும்போது, நான் படம் எடுத்ததுக்கப்புறம் அவர் சொன்னதுக்கப்புறமும் படம் எடுத்ததுக்கப்புறமும் நான் பார்த்தப்ப இது வந்து ஒரு ஜாதிய படமாக இல்லை, காடுவெட்டி குருவனோட வாழ்க்கை பாருங்கள். அவருடைய வாழ்க்கை, அவர் வாழ்ந்த வாழ்க்கை, அது உண்மையாகவே எல்லாருமே தெரிஞ்சிக்க வேண்டியது. ஒரு மனிதன் எப்படி நேர்மையாக வாழ்ந்திருக்காரு, நேர்மையாக வாழ்ந்ததுக்காக அவர் எவ்வளோ வஞ்சிக்கப்பட்டிருக்காரு. இவ்வளவு செல்வாக்கில் இருந்த ஒரு மனிதன் வந்து தனக்குன்னு எதுவுமே சேர்த்துக்காமல், தன் குடும்பத்துக்குன்னு எதுவும் வைக்காமல், தன்னை மக்களுக்காகவே அர்ப்பணித்த ஒரு தலைவர்ன்றது இந்த படத்தை பார்த்ததுக்கப்புறம், அது இவர் மிகைப்படுத்தி சொல்லியிருக்கலாம்னு கூட எனக்கு தோணுனப்போ தான் கிராஸ் செக் பண்ணும்போது இல்லை உண்மை தான், அவர் அப்படி தான் இருந்தாலும். அதுக்கப்புறம் நான் அந்த பக்கம்லாம், நான் தருமபுரி பக்கம்லாம் அப்படி அடிக்கடி என்னுடைய சொந்த வேலையாக அங்கிட்டு போகிறதுக்கான வாய்ப்பு இருக்கும். அப்போ போகும்போது பார்ப்பேன், காடுவெட்டியார் ரசிகர் மன்றம் சொல்லி யங்ஸ்டர்ஸ் வச்சுருப்பாங்க. அப்போ ஒரு சினிமா பிரபலம் இல்லாத ஒரு தலைவருக்கு ரசிகர் மன்றம் வச்சுருக்காங்கன்னா, அப்போ எந்த அளவுக்கு வந்து இளைஞர் மத்தியில் அவர் போய் சேர்ந்துருக்காரு நினைக்கும் ரொம்ப பிரமிப்பாக இருந்தது. அதை தாண்டி இந்த படத்தில் வந்து படத்தோட பெரிய பலமாக நான் பார்க்குறது வந்து முரளியவனோட வசனமும் சாம்சியஸோட இசையும் சொல்லலாம். மிக பிரமாதமாக பண்ணியிருப்பார் பின்னணி இசை. தம்பி தமிழ் வந்து ஒரு 10 நிமிஷம் 15 நிமிஷம் தான் வருவான், மிகச்சிறப்பாக பண்ணியிருப்பான். அவன் இருக்கான்றதையும் அவனை பெருமைப்படுத்தணுன்றதுக்காக சொல்ல, வளர்ந்து வரக்கூடிய ஒரு தம்பி தமிழ், நம்ம கென் கருணாசன் அவனோட சொன்ன, இவங்க மேலாம் எனக்கு எப்போவுமே வந்து அதாவது ஒரு அன்பு இருக்குது. ஏன்னா அடுத்த ஜென்ரேஷனில் வளர்ந்து வரக்கூடிய ஒரு நடிகர்களாக பார்க்குறேன். இப்போ நான் மிகச்சிறப்பாக பண்ணியிருப்பான். அந்த ஒரு 10-15 நிமிஷம் வந்து மிகச்சிறப்பாக பண்ணியிருப்பான். அடுத்த தம்பி ஏகன், இவங்கெல்லாம் ஒரு செட்டு தான் போல் பேசி வச்சு வந்திருக்கானுங்க சினிமாவுக்கு. என்ன தமிழ் எல்லாம் வந்து ஒரு காலத்தில் விஜய் சார், நம்ம சூர்யா சார்லாம் வந்தது மாதிரி இவங்கெல்லாம் ஒரு செட்டு, ஒரு குரூப் இப்போ அடுத்த ஜென்ரேஷனில் வந்திருக்காங்க. எல்லாருமே ஜெயிச்சு வெற்றி வரணும், அதான் வார்த்தை. அப்புறம் சில்வா மாஸோட ஃபைட் சீக்வன்ஸும் மிக பிரமாதமாக அந்த படத்தில் ஒர்க் அவுட் ஆகிருக்கு. கௌதம் மேனன் தான் இந்த படத்தில் கதாநாயகனாக அந்த குருவோட அண்ணனோட கதாபாத்திரத்தை ஏற்றிருக்காரு. மிகச்சிறப்பாக வந்திருக்கு. எல்லா படமே மிக சிறப்பாக வந்திருக்குன்னு நம்ம சொல்லுவோம். பட் எனக்கு என்னென்னா, இது வாழ்வியலாக ஒருத்தருடைய வாழ்க்கையை நான் பார்த்ததுனால எனக்கு வந்து அவருடைய வாழ்க்கையாக பார்த்தேன். அந்த புக்கை படித்ததுக்கப்புறம், நான் கேள்விப்பட்டதுக்கப்புறம் வாழ்க்கையாக பார்த்தேன். எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது. இதில் வந்து ஜாதிகளை கடந்து ஒரு மனுஷன் வந்து எப்படி வாழ்ந்திருக்காரு, அவர் எப்படி இருந்திருக்காரு, அவரை வெளியில் வந்து நம்ம போர்ட்ரேட் பண்ணிக்கலாம். இந்த அரசியல், இந்த சூழல் வந்து ஒரு மனிதன் எப்படி தவறாக காமிக்கப்பட்டிருக்கு அப்படின்றத பார்க்கும்போது ரொம்ப நெகிழ்ச்சியாக இருந்தது. உங்களுக்கும் அந்த ஒரு அனுபவம் வரும்னு நினைக்கிறேன். இந்த படத்தை பார்க்கும்போது உங்களுக்கும் அந்த அனுபவம் வரும்னு நினைக்கிறேன். மற்றபடி இதில் நடித்த சமுத்திரகன்யனாக இருக்கட்டும், மன்சூலிகனாக இருக்கட்டும், நம்ம ரெட்டிங்ஸ்னா இளவரசனை, எல்லாருமே சிறப்பாக அவங்கவுங்க கதாபாத்திரத்தை சிறப்பாக பண்ணியிருக்காங்க. இவ்வளோ நேரம் காத்திருந்து இந்த நிகழ்ச்சியாக காத்திருந்தவங்க அனைவருக்கும் நன்றியை தெரிவித்து இந்த படத்திற்கான வாழ்த்துக்களை தெரிவித்து விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம். நிகழ்வு வந்து ரொம்ப நீளமாக இருக்குது, ரொம்ப அயற்சியோடு இருக்குங்க. அங்கே யாரும் தம்பி பேசிகிட்டே இருக்குங்க, அந்த கேமராவெலாம் அது பதிவாகும் இல்லை? இங்கே பேசுகிறாங்க, அங்கேயும் பேசுகிறீங்க, அப்போ அதெல்லாம் அந்த கேமராவில் பதிவாகும் இல்லை? ஆகாது அப்படியா? சரி, உங்களுக்கு நன்றி முதல்ல. ஏன்னா ஊடகத்துறை முன்பு வந்து இந்த நிகழ்வு நிறுத்தப்படுது. கௌதமனுக்கு வந்து நீங்கள்லாம் உதவணும். நான் அந்த இடத்துக்கு வந்தது அதுக்காக தான். ஒரு பணம் பண்ணுறதுக்காக தவிர ஏதோ ஒரு சினிமா செய்யணும், நம்ம வந்து புகழ் பெறணும்னு வராங்க. அப்படி திரைத்துறைக்கு வந்தது இல்லை கௌதமன் ஒரு தமிழனாக இருக்கிறதால தான் அவன் சினிமாவை தேர்ந்தெடுத்திருக்கான். இங்கே தமிழர்களுக்கு எதிராக நடக்கிற அரசியலாகட்டும், அடக்குமுறையாகட்டும், வன்முறையாகட்டும், மொழிக்கு எதிராக, இந்த மண்ணுக்கு எதிராக எது நடந்தாலும் அதை கேட்குற ஒரு தமிழன். தமிழ்னாலே அமைதியாக எடுத்து பாருங்கள். ஏன்னா அப்படி தான் இருக்குது. இங்கே ஒடுக்கப்படுறது வந்து தமிழர்கள்லாம். தமிழ்நாட்டில் அழிக்கப்படுறதும் ஒடுக்கப்படுறதும் தமிழ் மொழி தான். அதே மாதிரி பிடுங்கப்படுறதும் அழிக்கப்படுறதும் தமிழ் நிலங்கள் தான். இதுதான் நீங்கள் புரிஞ்சுக்கணும். இதுக்கெல்லாம் எதிராக அதை பாதுகாப்பதற்காக
அவ்வப்போது தமிழ் மண்ணில் தோன்றிய மனிதர்கள் நிறைய இருக்காங்க. அவங்க தான் வந்து இலக்கியமங்களாகவும் எப்போதாவது ஒரு முறை திரைப்படமாகவும் வராங்க. தொடக்க காலங்களில் அதில் எந்த சிக்கலும் இல்லை. எப்போ வந்து வேற்றுமொழிக்காரர்கள் பிழைக்க வந்தவர்கள் முதல்ல இந்த தமிழ்நாட்டில் அந்த அதிகாரத்தை பிடிக்கிறதுக்கு அவங்க கையில் எடுக்கிறது எதுனா இந்த மொழியை நல்லா கற்றுக்கிறது. இங்கே வாழக்கூடிய தமிழர்களை விடவும் நல்லா அந்த மொழியை இலக்கியத்தை கற்றுக்கிறது, அவங்களுடைய வரலாற்றை கற்றுக்கிறது, அதன் மூலமாக இந்த அரசியல் ஆட்கொள்கிறது. இதுதான் தொடர்ந்து நடந்துகிட்டு இருக்கு. இதுதான் நடக்கும். இதில் விழுந்தவர்கள் தான் தமிழர்கள், தமிழ்குடிகள். இதுக்கு எதிராக இருக்கக்கூடியவர்களை வந்து கடுமையாக விமர்சிப்பாங்க. யார் விமர்சிக்கிறான்னு பார்த்திங்கன்னா இந்த தமிழுக்கு எதிரானவர்கள் தான். தமிழர்கள் அல்லாதவர்கள் தமிழுக்குள்ளேயே பகை உண்டு பண்ணுவார்கள். இந்த காணொலியை சும்மா அப்படி கையடக்கு பேசியில் பார்க்குறது, இல்லை தொலைக்காட்சியில் பார்க்குறவங்க ஒரு பக்கம். ஆனால் ஒரு வெறுப்போட இந்த காணொலியை ஆர்வத்தோடு பார்க்குறவங்களோடவும் வெறுப்போடு பார்க்குறவங்க இன்றைக்கி அதிகமாயிட்டாங்க. இருக்கிற பசியிலேயே பெரிய பசி ஊடக பசி தான். அந்த 24 மணி நேரம் அது வந்து ஒரு வெறியோடு இயங்கிக்கிட்டே இருக்குது. எவனா ஏதாவது சொல்லணும், அதை பார்க்கணும், அதன் மூலமாக அவங்க பொருள் ஈட்டுறது தான் இப்போ இன்றைக்கி ஊடகத்தினுடைய தேவையாக இருக்குது. அதன் மூலமாக என்ன ஆகுதுன்னா, இன்றைக்கு வந்து நீங்கள் போய் மனநோயாளிகளை வெளியில் தேட வேண்டிய அவசியம் இல்லை. நீங்கள் மனநோய் மருத்துவமனைக்கு போக வேண்டிய அவசியம் இல்லை. எல்லாம் அந்த ஊடகத்துக்குள்ளே தான் இயங்கிட்டு இருக்காங்க. கமெண்ட் பேருங்கிறல ஃபாலோ பண்ணுறங்கிற பேரில் பார்த்திங்கன்னா எல்லாம் அந்த மனநோயாளிகள் தான். இவனெல்லாம் வந்து எவனும் வந்து சொந்த அடையாளத்தோடு இருக்க மாட்டான். எல்லாம் போலி முகவரிகள் வச்சுக்கிட்டவங்கள கடுமையாக தாக்குவான். இவங்களாம் தாக்குறவங்க யாருன்னா இன்றைக்கி இந்த கட்சிகளினுடைய கொத்தடிமைகளாக, கைக்கூலிகளாக ஒரு பதிவுக்கு 200 ரூபா வாங்குகிற ஆட்களாக இருக்காங்க. இவங்கள வச்சுக்கிட்டு தான் இந்த அரசியல் இன்றைக்கி கட்டமைக்கப்படுது. இந்த மண்ணுக்கும் மக்களுக்கும் இந்த மொழிக்கும் தேவையான உடனடியான ஒரு காரியத்தை அதை முடக்கி வேறு இடத்துக்கு கொண்டு போக முடியும் உங்களால். கௌதமனுக்கு இருந்து அப்படி இப்படி கதை சிவாஜி மாதிரி நடிக்கிறான், அதை நடிக்கிறான், வாய்ப்புக்கு எதுவும் பண்ணி காட்டுறான். அதுக்கு ஓரமாக நிற்கிறான். யார்ரா அந்த பையன் என்னடா பார்த்தா நடிக்க வாய்ப்பு தேடி வந்த ஒரு கௌதமன். அன்னையிலேருந்து நான் பார்க்குறேன். கௌதமனுடைய இயக்கத்தில் நான் ஃபோட்டோகிராஃபி பண்ணேன். அப்புறம் என்னோட அவர் உதவியாளராக இருந்தார். இன்னும் ஒரு நல்ல நட்பில் தான் நாங்கள் இருக்கோம். இன்றைக்கு இருக்கிற அரசியல் தமிழ் போராளிகள்லாம் பார்க்குறீங்க நீங்கள். அதில் வந்து அவங்களுடைய தளத்தில் இருந்துக்கிட்டு அதே ஒரு கருத்தியலோட எது வந்தாலும் நான் அதை தான் செய்வேன்றவங்க வேறு, காலத்துக்கு தகுந்த மாதிரி தன்னை மாற்றிக்கிறவங்க வேறு. கௌதமன் அப்படிலாம் இல்லை. அவன் எடுத்த அந்த தமிழ் தேசிய கொள்கையில் அப்படி நிற்கிற ஒரு ஆள். அவங்க அப்பா வந்து ஒரு கம்யூனிஸ்ட்டு, ஒரு பெரிய ஒரு தொண்டர். அவர் ஒரு பெரிய தோழர். அவங்க அப்பா கௌதமனுடைய இந்த குணத்தெல்லாம் கொடுத்துருக்கிறது அவங்க அப்பா தான். அதுதான் இந்த படத்தை வந்து கொடுத்துருக்கு. ரொம்ப மகிழ்ச்சி உங்களோட. இது வந்து எல்லா கருத்தையும் சொல்கிற மேடை இல்லை. முதல்ல இதை ஏன் நான் திரும்ப சொல்கிறேன்னா, இந்த மனநோயாளிகள் ஒரு படத்தை பார்க்காம உங்கள் கருத்தை சொல்லாதீங்க. படத்தை பாருங்கள், சரியில்லைன்னு சொல்லுங்கள். அது சிக்கலே கிடையாது. ஒரு குறிப்பிட்ட சாதியை பற்றி ஒரு படம் வருது, அதில் நடிக்கிறாங்கன்னா அதுக்காக அது எதிர்க்கிற ஒரு முட்டாள்தனம் இருக்குல்ல, அது கூடாது. அதை செய்ய வைக்கிறது யாருன்னு நான் சொல்லிட்டேன். இதில் நம்முடைய பிள்ளைகள் வந்து பலியாகக்கூடாது. தொடர்ந்து இதே
தீண்டாமை குறித்து எடுக்கிற இப்போ என் படம் ஒன்று என் பையன் நடித்தான், பேரன்பும் பெருங்கோபம்னு ஒரு படம். அந்த படம் பார்த்துருக்கீங்களா நீங்கள்? இன்றைக்கு இருக்கிற தீண்டாமை குறித்து மிக முக்கியமான ஒரு படம். எவ்வளோ முக்கியமான ஒரு சினிமா அது. அது யாராவது அதை பாராட்டினாங்களா? அதாவது தீண்டாமைக்குள்ளே இருக்கிற தாழ்த்தப்பட்ட குடியிலிருந்து ஒருத்தன் போராடி அதுக்கு எதிராக, உயர் சாதிக்கு எதிராக போராடுற படங்கள் நிறைய வந்தது. அந்த படம் அதுக்கு மேலே இருக்கிற உயர்குடியில் இருக்கிற ஒருத்தன் அந்த ஆணவ கொலைக்காக அவன் பாதிக்கப்பட்டு அவன் அந்த மக்களுக்காக வந்து போராடுறான். அப்படி ஒரு படம் வந்துச்சு. ஆனால் அது யாருமே பேசலை. யார் யாரெல்லாம் இந்த தீண்டாமைக்காக குரல் கொடுக்குறாங்களோ, இந்த தலித் மக்களுக்காக நாங்கள் தான் படம் எடுக்கிறோன்னு சொல்கிறாங்களோ, அவங்களாம் கூட அது யாரும் வந்து பார்க்கல, அதை பற்றி பேசவே இல்லை. அப்போ இங்கே என்ன மாதிரியான அரசியல் நடந்துக்கிட்டு இருக்கு? இந்த சினிமா வச்சு வேறு என்ன பிழைப்பு பண்ணிக்கிட்டு இருக்கு நீங்கள்? அந்த பிழைப்பு இந்த படத்துக்குள்ளே வரக்கூடாது. இது ஒரு பொதுவான இந்த தமிழ் மண்ணில் வாழ்ந்து மறைந்த, அறம் சார்ந்து இயங்கிய இந்த மண்ணையும் மக்களையும் இந்த இனத்துக்காக அந்நியர்களுக்காக எதிர்த்து குரல் கொடுத்து மறைந்த ஒரு வீரனுடைய ஒரு கதை. அப்படி நீங்கள் பார்க்கணுங்கிறத என்னுடைய கோரிக்கை. நன்றி, வணக்கம். இவ்வளோ நேரம் காத்துக்கிட்டு இருந்தது. ஆமாம், வந்து நான் ஒரு பெரும் நெகிழ்வோடு நான் உள்வாங்கிக்கிறேன். கொஞ்சம் தாமதமாக தொடங்கினதுக்கு என்னுடைய தார்மீகமான வருத்தத்தை தெரிவிச்சுக்கிறேன். கவிஞர் முன்னாடி இந்த பாடல் ஒளிபரப்பணும்னு நினச்சோம். தவிரவும் அவர் இருந்து பார்த்துருந்தா, இல்லாமலே நான் கடைசி நேரத்தில் பகிரியில் வாட்ஸ்அப்பில் அனுப்புனதை பார்த்துட்டே அவர் வந்து என் மீது இருக்கிற பேரன்பையும் பெரும்பாசத்தையும் அவர் காட்டினதுங்கிறது மறக்க முடியாத அவருடைய உரை. விமர்சனங்கள் யார் மேலே வேணாலும் இருக்கலாம். ஆனால் இன்றைக்கி தமிழ் இனத்தில் மட்டும் இல்லை, இந்திய ஒன்றியத்தில் மட்டும் இல்லை, உலகத்திலேயே இன்றைக்கி வாழ்ந்துக்கிட்டு இருக்கிற ஒரு பெரும் கவிஞர், ஒரு புலமை வாய்ந்த ஒரு தமிழர், கவிப்பேரரசு வைரமுத்து அப்படிங்கிறத எதிர்காலம் சொல்லும். தவிரவும் அவர் மட்டும் இல்லை, அவர் பேச்சில் இருந்த அந்த அன்பு பாசம் மட்டும் இல்லை, இங்கே மேடையில் இருக்கிற என்னை வளர்த்து விடணும்னு முடிவு பண்ணி இந்த படைப்பை தொடங்கின விகே ப்ரொடக்ஷன்ஸ், என்னுடைய பெரும் பிரியத்திற்குரிய பாசத்திற்குரிய ஒவ்வொருத்தரும், அது உமாதேவன் ஐயாவாக இருக்கட்டும், குரல் அமுதனாக இருக்கட்டும், பாஸ்கர் ஐயாவாக இருக்கட்டும், இது அடுத்த கட்டத்துக்கு எடுத்துகிட்டு போகணுன்னு வந்து என்னோடு இணைந்த கர்நாடகத்திலேருந்து வந்த ஒரு தமிழர் கிருஷ்ணமூர்த்தி அவர்களாக இருக்கட்டும், நான் எப்பொழுதும் தோளோடு நிற்பேன், உன்னை வளர்த்துறது என்னுடைய வேலைன்னு இறுதி கட்டத்தில் ஆகிற எல்லா செலவையும் ஏற்றுக்கொண்ட ஐயா சரவணராஜ் ஐயா அவர்களாக இருக்கட்டும். இதில் சில தடங்கல்கள் இதெல்லாம் வரும்போது அதெல்லாம் கூட நின்று சரி செஞ்ச ஐயா சுந்தரவரதன் ஐயாவாக இருக்கட்டும், எப்பொழுதும் துணை நிற்கிற கண்ணன் சகோதரராக இருக்கட்டும், முதல் வெள்ளை பேப்பர்லேருந்து இதுவரைக்கும் எல்லா காட்சிகளையும் குரல் பதிவு செய்கிறதுலேருந்து முடிகிற வரைக்கும் எல்லாத்தையும் பார்த்து என் தோளோடு தோள் நிற்கிற என்னுடைய பேரன்பிற்குரிய சகோதரர் சுரேஷ் காமாட்சி அவர்களாக இருக்கட்டும். பல நேரத்தில் எனக்கும் அவருக்கும் பெரும் வாக்குவாதம் வரும். ஆனால் உள்ளுக்குள்ளே ஒரு பேரன்பை சுமந்து எப்பொழுதும் என்னோட தூரத்தில் இருந்தாலும் ஒரு என்ன இது இப்படி போ இப்படி செய் அப்படின்னு சொல்கிற தங்கர் பச்சான் அவர்களாக இருக்கட்டும். இப்படி எல்லாருமே மேடையில் இருக்கிற என்னோட எல்லா படைப்புகளிலும் துணை நிற்கிற தன்னுடைய நெருப்பு தரிக்கிற வசனங்களை நான் என்ன நினைக்கிறேனோ நான் ஒன்று சொல்லுவேன், சொல்லாமலும் இருப்பேன், சொல்லாதது திரும்ப எனக்கு ஞாபகம் வரும், இந்த வசனம் இப்படி இருந்தால் இருக்குன்னு. பேப்பரில் வரும்போது அது அப்படியே இருக்கும், இதே வார்த்தையை நான் போடணுன்னு நினச்சேன் அப்படின்னு நான் சொல்லுவேன் கூப்பிட்டு. அப்படி எல்லா நேரத்திலும் ஒரு நெருப்பு சிற்பத்தை போல தன்னுடைய வசனங்களால் என் கூடவே இருக்கிற என்னுடைய தம்பி பாலமுரளிவர்மனாக இருக்கட்டும். இப்படி எல்லாருமே இந்த அன்புன்றது இவர்கள் மட்டும் இல்லை,
நான் ஒரு பேச்சுக்கு சொல்லலை, எதிரில் உட்கார்ந்துருக்கிற ஒரு என்னுடைய ஊடக தோழமைகள், சகோதரர்கள், உங்களுக்கும் நான் அது என்ன வார்த்தை சொல்கிறதுன்னு எனக்கு தெரியல. நீங்களும் அந்த பேரன்பை எல்லா நேரத்திலையும் செலுத்திக்கிட்டு இருக்கீங்க. என்னை பார்க்கும்போது, நான் படைப்பு செய்யாத போது, போராட்ட காலத்தில் இருக்கும்போது அது முடிச்சுட்டு இங்கே ஒரு இல்லைன்னு நினைக்கிறேன், ராஜ் டிவியில் அவர் இருந்தார். அவர் என்னை லிஃப்ட்டில் பார்த்து இந்த ஜல்லிக்கட்டு போராட்டத்தில் என்னை முதல் முறையாக என்னை கட்டி பிடிச்சி முத்தம் கொடுத்தாரு கன்னத்தில். ஒரு ஆணுகிட்ட வாங்கின முத்தம் அது, ஒரு ஊடகவியலாளர். அப்போ இந்த அன்பு பாசம் இருக்குல்ல, ஏன் எல்லா நேரத்துலேயும் என்னை மறந்து என் குடும்பத்தை திறந்து கூட இந்த சமூகத்துக்காக நின்று போராடி அந்த போராட்ட காலத்தில் உயிர் துறந்தாலும் அது மகிழ்ச்சியேன்னு நின்றுக்கிட்டு இருக்கிற இந்த நிலைங்கிறது, அது என்னுடைய தந்தை தோழர் தமிழரசன் புலவர் பெருமகள் கலியபெருமாள் அவங்களோட நின்று உயிர் துறந்து பல ரணங்களை அனுபவித்து இந்த எல்லாம் பார்த்த நிலையில் கூட தொடர்ந்து நிற்கணுங்கிறதுங்கிறது இந்த சமூகம் காட்டுற பேரன்பு மட்டும் இல்லை, இந்த இனம் சுமந்த ஒரு பெரும் வரலாறும் கூட. இந்த படைப்பு கூட நான் போன முறை மறுபடியும் இங்கே ஒளிபரப்பு சில பாடல்களும் ஒரு வீரப்படையாண்ட வீராங்கிற அந்த லிரிக்கல் வீடியோவும் அந்த முன்னோட்ட காட்சி முதல்லையும் கடைசியில் போட்டதெல்லாம் ஏற்கனவே அதுக்கு முன்னாடி இருக்கிறதெல்லாம் நீங்கள் பார்த்தது. ஆனால் 3 மாதங்களுக்கு முன்னாடி திரும்ப நாங்கள் இதை போட வேண்டிய ஒரு நிலைங்கிறது அன்னைக்கு உங்களோட நான் பேசலை, நீண்ட நேரம் ஆயிடுச்சு. திரு சீமான் அவர்களுடைய உரையாக இருக்கட்டும், எல்லாமே பொறுப்பானதா. அன்னைக்கும் சரி இன்றைக்கும் சரி ஒரே ஒருத்தர் கூட ஒரு வார்த்தை கூட ஒப்பனைக்கு இல்லாமல் இருந்தது இருக்குல்ல, இதெல்லாம் ஒரு பெரிய தரிசனமாக நான் பார்க்குறேன் என்னுடைய வாழ்க்கையில். அதில் நீங்கள் எப்பவும் துணை நிற்கிறதும் நேரம் கடந்த இந்த நிலையில் கூட அண்ணாந்து பார்க்குற வானத்தில் மட்டும் இல்லை, இந்த அரங்கத்திலையும் வெண்மணி பூச்சிகளாக நட்சத்திரமாக இன்றைக்கி அது உங்களோட நானும் என்னோட நீங்களும் நாம் எல்லாரும் இந்த படையாண்ட மாவீராவுக்கு இந்த இடத்துல அமர்ந்திருக்கிறது சந்திக்கிறதுங்கிறது பெரு நெகிழ்வானது. என்னென்னா ஒரே ஒரு செய்தியை மட்டும் சொல்கிறேங்க. எல்லாரும் கிருஷ்ணமூர்த்தி அவர்கள் பேசும்போது, சகோதரர் தங்கர் பச்சான் அவர்கள் பேசும்போதெல்லாம் சொன்னாங்க, மனநோயாளிகள் நிறைஞ்ச இடம் ஊடக உள்ள அந்த ஒவ்வொரு காட்சி பதிவிலையும் ஏதாவது ஒரு பதிவில் பின்னூட்டமிடும்போது மனநோயாளிகளாக பதிவிடுறாங்க அப்படின்னாரு. அவர் தயாரிப்பாளராக புதுசு கிருஷ்ணமூர்த்தி அவர்கள் பல கோடி ரூபாய் இதில் இந்த படைப்பில் தன்னுடைய பங்களிப்பை செஞ்சுருக்காரு. ஆனால் கர்நாடகத்தில் இருக்கிறாரு. அவருடைய வழியை அதை சொல்லும்போது இப்போ நான் கூட கொஞ்சம் அமைதியாக இருங்க, தப்பாக எடுத்துக்கோனா. பின்னாடி இருக்கிற சகோதரர் அவங்க அதாவது வழக்கமாக போராட்ட காலத்தில் என்னை பார்க்கும்போது அது ஒரு இயல்பான ஒரு நிலை தான். அந்த களத்தில் நான் நிற்கும்போது நீங்கள் பார்த்துருப்பீங்க, ஒரு பெரும் தகிப்பாக இருப்பேன். ஆனால் வேறு எந்த இடத்துலையும் நான் அப்படி இருக்கிறது இல்லை. ஆனால் அந்த தகிப்பான மனநிலையும் பெரும் கோபத்தையும் இந்த படைப்பை நான் செய்யும்போது என் மேலே கரைப்படுத்தின, காயப்படுத்தின, பதிவு செய்யப்பட்ட வார்த்தைகளும் வாக்கியங்களும் அந்த இயல்புலேருந்து நான் மாறுறதுக்கு கற்றுக்கிட்டேன். இல்லாட்டி போனால் இப்போ கூட அதற்குரிய மனிதர்கள் யாருன்னு எனக்கு தெரியாதில்லை. அவனை மனிதன்னே சொல்ல முடியாது, மிருகத்துக்கு ஈடானவர்கள் தான் சொல்லணும். யாருன்னு தெரிஞ்சும் கூட நான் அமைதியாக இருக்கிறதுக்கான காரணம் என்னென்னா, 50,000 ஆண்டுகள் வரலாறு கொண்ட இந்த தமிழர் குடிகளில் நான் உயிராக நேசிக்கிற அத்தனை தமிழ் சமூகங்களும் தனித்தனி சமூகங்களும் அதுக்கு என் தந்தை நின்னது போல் 43 ஆண்டுகளுக்கு முன்னாடி நான் ஏற்கனவே சொல்லியிருக்கேன்னு நினைக்கிறேன், ஊருக்குள்ள சாலையில், ஊர் சாலையில் என்னுடைய தந்தை தன்னுடைய சொந்த நிலத்தை, பூர்வீக நிலத்தை பட்டியல் சமூகத்துக்கு கொடுத்ததுக்காக எங்கள் ஊர் தேரில் நான் கை வைக்க முடியாது. சொந்த அத்தை பையன் பச்சையாக திட்டி பட்டங்கட்டி, சொந்த அத்தை பையன் போடா வைப்பாங்க, திண்ணையில் உட்கார வைக்கிறான், வீட்டில் நடுக்கூடத்தில் வச்சு சோறு போடுறான், நீ அப்படி தான் இருக்க போகிற,
இங்கே நிற்காத அப்படின்னு என்னை துரத்துவாங்க. அந்த வழியில் வந்தவன் இன்னும் அதே மனநிலையில் தான் நான் இருக்கேன். காரணம், தமிழ் மண்ணில் பிறந்தவனில் எவனும் உயர்ந்தவனும் இல்லை, தாழ்ந்தவனும் இல்லை. பேருக்கு சாதி இருக்கலாம், ஆனால் ஒரு தாய் மக்கள்ங்கிறதுல எந்த மாற்றமும் இல்லை. அந்த மாற்றத்தை உறுதி செய்ய எவன் இந்த மண்ணில் கங்கணம் கட்டிட்டு நின்னாலும் அவன் அடியோடு வீழ்த்தப்பட வேண்டியவன் அப்படிங்கிறது தான். அப்படி இருக்கும்போது ஒரு சாதிய படத்தை ஏன் எடுக்கணும் அப்படின்னா, நீங்கள் ஒரு வரலாற்றில் தான் தொடங்கணும். அந்த வரலாற்றை முடிக்கும்போது அதுக்காக மாற்றி எழுதப்படுறதில்லை. அந்த மாற்றத்துக்காக நின்னவனுடைய வரலாறை சொல்லும்போது தான் இந்த மண்ணில் இருள் மண்டி கிடக்கிற குப்பையும் கூலமுமா, இன்னும் சொல்லப்போனால் அழுக்கு மண்டி கிடக்கிறத அதை அழிக்க, எரிக்க, சாம்பலாக்க, அதிலிருந்து தான் நீங்கள் எடுக்க வேண்டியது இருக்கு. அப்படிப்பட்ட ஒரு படைப்பு தான் இந்த படைப்பை. இதில் இருக்கிற உங்களுக்கு நிறைய கேள்விகள் இருக்கும், எனக்கு தெரியும். போன முறையே எழுதுனீங்க. எத்தனையோ பேர் இதில் இவ்வளோ பேர் பங்களிப்பு செஞ்சுருக்காங்க. பெரும் பெரும் கலைஞர்கள், தொழில்நுட்ப கலைஞர்கள், நடிப்பு கலைஞர்கள். ஏன் எல்லாரும் வரல? உண்மையாக சொல்லப்போனால் 60% அவர்கள் அத்தனை பேருமே இன்றைக்கி உங்களுக்கு தெரியும், எல்லாருமே பிஸியானவர்கள், நேரம் இல்லாமல் ஓடி ஓடி உழைக்கிறவர்கள், அல்லது அவர்களுக்கான வாய்ப்பு திறமையானவர்கள். அவர்கள் வேறு வேறு இடத்துல தங்களுடைய பணியில் இருக்காங்க. ஆனால் கலந்துக்கவே முடியாத அளவுக்கு ஒரு ஈனத்தனமான வேலையை எழுத்து மூலமாகவும், இன்னும் சொல்லப்போனால் கொஞ்சம் கூட கூச்ச நாச்சம் இல்லாத சில கலைஞர்களை அழைச்சி சாதி வெறி பிடிச்ச இந்த படைப்பில் சாதி வெறியோடு இயங்குகிற அவன் மட்டும்தான், அவன் இந்த மாதிரி ஆட்கள் தான் சாதியோடு இயங்குறான். அனிதா வீட்டில் போராடி என் மேலே மட்டும்தான் வழக்கு. அதிகாலை 6:30 மணிக்கு இன்னும் பிடிவாரண்டு போட்டு செந்துறையில் போய் நான் நின்னேன். இப்போவும் வழக்கு. அதே பட்டியல் சமூகத்துடைய காந்தாரி அம்மன் அந்த சிலையை வைக்கிறதுக்கு, அடிக்கல் நாட்டுறதுக்கு அதற்குரியவர்கள் யாரும் போகல. அதற்குரியவர் இல்லாதவர்களும் பேர் போட்டு அவர்களும் போக தயங்கின நிலையில் தூத்துக்குடிக்கு நான் போகும்போது, ஏற்கனவே சொல்லியிருக்கேன், அதிகாலை 6:30 மணிக்கு தூத்துக்குடியில் கைது செய்யப்பட்டேன். நான் என் தமிழர் குடிக்காக நான் பட்டியல் சமூகத்துக்காக போன போது. ஆக நீங்கள் தேவருக்கு இன்னும் ஏற்கனவே உங்களுக்கு தெரியும், எல்லா இடத்துலையும் நின்று இருக்கேன். ஆனால் என்ன சாதி வெறியனா கட்டமைக்கிறது மட்டும் இல்லை, இந்த படைப்பை வீழ்த்தணுங்கிறதுக்காக அது என்ன படைப்புங்கிறது ஒரு குழந்தை. நீங்கள் எங்கேயாவது ஒரு இடத்துல என்ன நீங்கள் கூர்மையாக சில நேரங்களில் பார்த்துருக்கலாம். எந்த சமூகத்தையாவது நான் காயப்படுத்தியிருக்கேனா? எந்த இனத்தையாவது நான் காயப்படுத்தியிருக்கேனா? எந்த தமிழ் குடிய, தமிழ் சாதியை அசிங்கப்படுத்துறதுக்காக நான் நின்று இருக்கேனா? ஆனால் இந்த வேலையை ஏன் இவ்வளவு கங்கணம் கட்டிக்கிட்டு எதுக்கு? இந்த அருவருப்பை எதுக்கு செய்யணும்? இதற்கு நான் ரொம்ப என் மேலே, என் மண்ணை, என் பகுதி மண்ணை சார்ந்த ஒரு தலைவர். என் தந்தையும் அவர் தந்தையும் ஒன்றா படித்தவங்க. எனக்கும் அவருக்கும் நல்ல நட்பு மட்டும் இல்லை, புரிதல் மட்டும் இல்லை, ஒரு பெரிய ஒரு அற்புதமான எங்களுக்குள்ள ஒரு நட்பு உறவு. அவர் கூட இருக்கிற ஒரு ஆள் அல்பத்தனமாக ஒரு வேலையை நீங்கள் நேரில் பேசுறது, ஃபோன் போட்டு பேசுறது, நீங்கள் அதில் எல்லாத்தையும் விட்டு எழுத சொல்கிறது. பெரும் பெரும் கலைஞர்கள் நடுராத்திரிலெல்லாம் எனக்கு ஸ்க்ரீன்ஷாட் எடுத்து என்னங்க ட்விட்டர்லேயும் ஃபேஸ்புக்லேயும் இப்படியெல்லாமா அவங்க தாய் தந்த மூதாதையர்கள்லாம் எடுத்து, என்னடா நீங்கள் என்னடா மனுஷனுங்க? ஒரு குழந்தை என்ன தொண்டையில், பிறந்த குழந்தைய தொண்டையில் கால் கட்டவரில் வச்சு அழுத்தி அது கீச்சு கீச்சுன்னு கத்தி உயிர் மூச்சு விடுறத ரசிக்கிற இந்த மனநிலைங்கிறது என்ன? நீ எல்லாம் என்ன நீங்கள் செய்ய போகிறீங்க? ஆக இது திரைப்படத்துறையில் இல்லை, மனித குலத்தில் இருக்கக்கூடாது. ஆக இந்த ஈனத்தனமான வேலையெல்லாம் என் படையாண்ட மாவீராவுக்கு மட்டும் இல்லை, எதுலேயுமே இருக்கக்கூடாது. ஆனால் எல்லாரும் சொன்னது போல் எதையும் அறம் கொண்ட எதையும் இந்த மண்ணில் வீழ்த்த முடியாது. சில காலம் மறைக்கலாம், அது மறுபடியும் எழுந்து வரும் கீழடி போல. செம்மணி புதைக்குழி 20 வருஷத்துக்கு முன்னாடி கொன்று ஆயிரக்கணக்கான பேரை புதைச்ச இடத்துல இன்னைக்கு சிங்களவனே ஆய்வு பண்ணி தினம் தோண்டி எடுத்துக்கிட்டு இருக்கான். என் தாய் மொழிக்கும் சமமான என்னுடைய தமிழீழ தேசிய தலைவன்
பிரபாகரன் அறமாக ஆண்ட அந்த மண்ணில் நடந்த அந்த கொடூரமே இன்னைக்கு அவர்களுக்கு எதிராக வெளியே வந்துக்கிட்டு இருக்கு. படைப்பை போய் வீழ்த்த நினைக்கிறதுங்கிறதெல்லாம் ரொம்ப அருவருப்பானது. ஆனாலும் இந்த படைப்புக்காக துணை நின்ற இவர்களை நான் என்னன்னு சொல்கிறது. நான் முன்னாடி சொன்னது போல் எனக்கு எதுவுமே இல்லை.